வணக்கங்க. இந்த எலெக்ஷனில் பணம் எங்கே வரும், பணம் எங்கே வரும், காங்கிரஸோட ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்கே பணம் வருங்கிறதுக்கு நாங்கள் பல இடத்துல 15லேருந்து 16 லட்சம் கோடியை நீங்கள் கார்ப்பரேட்ஸுக்கு ரைட் ஆஃப் பண்ணாத பற்றி பேசியிருக்கோம். அதில் 2 பேப்பர் ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஒன்று, இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. 2021 ஜிடிபியோட 22.7% ஹவுஸ் ஹோல்டு பீப்புள் சேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போன வருஷம் 22-23 வரைக்கும் அது இறங்கி 18.4% ஆயிடுச்சு. 1991 அப்புறம், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி 1991 நம்மளோட இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் செகண்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச மாதிரி. அன்றைக்கி தான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்தது. அன்றைக்கி ஆவரேஜ் அதுலேருந்து ஆவரேஜாக 20.5% ஆஃப் ஜிடிபியை ஹவுஸ் ஹோல்ட்ஸ், வீட்டில் இருக்கிற சாதாரண மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் சேவ் பண்ணுறாங்க. இந்த 2000க்கு அப்புறம் அந்த ரேட்டு 21.5 ஆயிடுச்சு. அதனால் அங்கேருந்து 21.5% இருந்து ஆவரேஜ்லேருந்து 18.4% ஆவரேஜ் ஆகிடுச்சு. 1991க்கு அப்புறம் இதுதான் லோவஸ்ட்டு. ஹவுஸ் ஹோல்டு ஃபைனான்ஷியல் சேவிங்ஸ் 14.92 லட்சம் கோடியிலேருந்து 14.16 lakh crores குறைஞ்சிருக்கு. இது எதனால் குறைஞ்சிருக்கு? ஃபைனான்ஷியல் லைபிலிட்டிஸ் இந்த ஹவுஸ் ஹோல்டுக்கெலாம் ஏறி இருக்குது. ஃபிசிக்கல் சேவிங்ஸ் 23.52 ட்ரில்லியன்லேருந்து 35.47 ட்ரில்லியன் ஆகிருக்கு. ஃபிசிக்கல்னால் தங்கம், ரியல் எஸ்டேட்டுன்னு வாங்கினது 23.52 ட்ரில்லியன்லேருந்து 35.47 ட்ரில்லியனாக ஏறி இருக்குது. அதாவது 12 லட்சம் கோடி ஏறி இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் சார்ஜஸ் தான் காசாக சேவ் பண்ணுறது, பேங்க்கில் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்காக போட்டது 23.3 ட்ரில்லியன்லேருந்து 14.6 ட்ரில்லியன் ஆகிருக்கு. இந்த ஃபிசிக்கல் சேவிங் பண்ணுறதுக்கு அவங்க காசு நிறைய கடனாக வாங்கியிருக்காங்க. இந்த கடன் வாங்கினதுனால தான் நெட்டாக பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக பர்சனல் லோனும் மார்ட்கேஜ் லோனுக்கும் இஎம்ஐயாக கட்டிகிட்ருக்காங்கன்னு இந்த சர்வே சொல்லுது. இந்த சர்வேயில் எடுத்து பார்த்தம்போது என்ன தெரிய வருதுன்னா, 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக கடன் வாங்கினவங்க டிஃபால்ட் ரேட்டு ரொம்ப கம்மி. 100 பேர் கடன் வாங்கினா ஒருத்தர் கூட டிஃபால்ட் இல்லை, 0.9 தான் டிஃபால்ட்டு. 200 பேர் கடன் வாங்கினா 200 பேர் பார்த்தா தான் 2 பேர்கிட்ட கடன் டிஃபால்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஃபால்ட் ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. யார் 1 லட்சமோ அதுக்கு கம்மியாக வாங்குகிறாங்கோ. இந்த என்பிஏ டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, சுய உதவி குழுக்களுக்கு, பவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்க கடன் வாங்கினவங்க 100 ரூபாவில் 4 ரூபா டிஃபால்ட்டாக இருந்தது. இப்போது 100 ரூபாய்க்கு 2 ரூபா 79 பைசா தான் டிஃபால்ட் ஆகுது. ஏழைகள் கடன் வாங்கினா 100 ரூபாவில் 2 ரூபா 79 பைசா தான் டிஃபால்ட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் ஒரு 10 வருஷம் இந்த கவர்மெண்ட்டில் இருந்தபோது பேங்க்ஸ் என்பிஏவை குறைக்க முடியல. அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு கீழே பர்சனல் லோன் வாங்கினவனும் டிஃபால்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஏழைங்க எளியவர்கள் கடன் வாங்கினதும் பெருசாக டிஃபால்ட் இல்லை. அப்போது 2014லேருந்து 2023 வரைக்கும் 14.56 lakh crores ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 1.25லேருந்து 1.5 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதனால தான் நம்ம சொல்கிறது 16 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதில் பாதிக்கு மேலே ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பணம் 60-75% பணம் லார்ஜ் இண்டஸ்ட்ரி தான் இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் ஆஃப்லேருந்து பணத்தை வசூல் பண்ணது வெறும் 14% தான். அதாவது 16 லட்சம் கோடியில் வேறு சுமார் 1.25லேருந்து 2 லட்சம் கோடி தான்
ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு 2015லேருந்து 2020 வரைக்கும் நிறைய பப்ளிக் லாஸ் இருந்தது. இந்த லாஸ் ரைட் ஆஃப் பண்ணது தான், இந்த ப்ரொவிஷனிங் தான் இவங்கள லாஸுக்கு தள்ள விட்டது. இது பப்ளிக் பணம், டேக்ஸ் ஹோல்டருக்கு பெரியான லாஸு. இந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின் அரசாங்கம் இப்போ டேக்ஸ் பேயர் பணத்தை எடுத்து 3 லட்சம் கோடி பப்ளிக் செக்டர் பேங்க்கில் 2016லேருந்து 2021 போட்டிருக்காங்க. டு மீட் மினிமம் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட். அதாவது பெரும் பணம் முதலைகளுக்கு 16 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஈடுகட்டுறதுக்கு 3 லட்சம் கோடி உங்கள் பணத்தை எடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போட்டிருக்காங்க. மீதி 13 லட்சத்து கோடியை மேக்கப் பண்ணுறதுக்கு பப்ளிக் டெபாசிட்டாக வாங்கியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பல பப்ளிக் செக்டர் பேங்குகளை மூடி 27 பேங்காக இருந்ததை 12 பேங்காக ஆக்கியிருக்காங்க. இதனால் நிறைய பேரை வேலையை கம்மி பண்ணிட்டாங்க. நிறைய வேலையும் போயிடுச்சு. விஆர்எஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸை கம்மி பண்ணிட்டாங்க. இதனால் பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு இன்னும் பெரிய லோனாக கொடுக்கப்பட்டது. இதில் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் குறைஞ்சி போயிடுச்சு. இதனால் ப்ரைவேட் செக்டர் பேங்க் மார்க்கெட் ஷேர் ஏறிடுச்சு. பப்ளிக் செக்டர் பேங்க்குகள் 3.5% தான் க்ரோ ஆகியிருக்காங்க இந்த 10 வருஷத்தில். ப்ரைவேட் செக்டர் பேங்க்குகள் 68% க்ரோ ஆகியிருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ப்ரைவேட் செக்டர் பக்கத்தில் தான் கூட்டம் சேருது. யாரெல்லாம் கரெக்டாக கடனை திரும்பி கொடுத்துருவாங்களோ அவங்களுக்கு ப்ரைவேட் செக்டர் பேங்க் கரெக்டாக கடனை கொடுத்து பணத்தை வாங்கியிருக்கிறான். யார்கிட்டலாம் பணமும் வராதுன்னு நம்மளுக்கு தெரியுமோ அவங்களுக்கு, பெரும் முதலாளிகளுக்கு பப்ளிக் செக்டர் பேங்க் கொடுத்துருக்குறாங்க. இந்த அரசாங்கம் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடை கொண்டு வந்துட்டு அது எல்லா என்பிஐயும் சரி பண்ணணும்னு பீத்திக்கிச்சு. இருக்கிற என்பிஏயில் 14% தான் பணத்தை ரிக்கவர் பண்ண முடிஞ்சது. அந்த 14%ல் கூட 100 ரூபா டியூ இருந்ததுன்னா வெறும் 30 ரூபா தான் கலெக்ட் பண்ணிச்சு. அதனால் டீஃபால்ட் பண்ணதை பெருசாக குறைக்க முடியல. இப்போது யார் எக்ஸாம்பிளுக்கு 3 பேர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜி குரூப்போட ஓனர் சுபாஷ் சந்திரா பிஜேபி சப்போர்ட்டில் ஹரியானாவில் எம்பியாக இருந்தார். அதுக்கப்புறமா இந்த வாட்டி ஒரு ஓட்டில் தோற்று போயிட்டார். அவர் பல ஆயிரம் கோடி அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி மூலமாக நஷ்டமாகி பேங்க்குகளுக்கு கொடுக்கல. இன்ஃபேக்ட் செபி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பணத்தை பல லிஸ்டட் கம்பெனிலேருந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு டைவர்ட் பண்ணியிருக்கிறாருன்னு. பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் பெருசாக அவர் மேலே கேஸ் போடாதுட்டாலும் ப்ரைவேட் செக்டர் லெண்டர் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கேஸ் போட்டு அவரை பேங்க்ரப்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க. கேஸ் நடந்துகிட்ருக்குது. இவர் பல பேங்க்குகளுக்கு பணம் திரும்பி கொடுக்கணும். எஸ் பேங்க்குக்கு பெரிய அமௌண்ட் பணம் கொடுக்கணும். அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்ணி அந்த லோனெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ராணா கபூர் ஜெயிலுக்கு போனார். இவரோ அனில் அம்பானி யார் பெரிய கடன் திரும்பி எஸ் பேங்க்குக்கும் மற்ற பேங்க்குகளுக்கும் கொடுக்கணுமோ அவரை ஒரு நாளைக்கு கூட போலீஸ் விசாரிக்கல. எஸ் பேங்க் கேஸ்லேயோ இல்லை மற்ற பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நடந்த டீஃபால்ட்டுக்கோ. இது மாதிரி சுஜானா குரூப்னு ஆந்திராவில் ஒருத்தர் இருந்தார். அவர் டிடிபியில் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். பல பேங்க் இன்க்ளூடிங் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் டீஃபால்ட் பண்ணவர் கரெக்டான சமயத்தில் ஆளும் கட்சி தாவினத்தினால அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலை. சன்னி டியோல் குர்தாஸ்பூரில் எம்பியாக இருக்கிறார் பஞ்சாப்லேருந்து ஆளும் கட்சியில். அவரோட ஜுஹு பங்களாவை வச்சு 50 கோடி ரூபா வரைக்கும் கடன் வாங்கியிருந்தார் பேங்க் ஆஃப் பரோடாவில். அவர் மேலே வர வேண்டிய கேஸை அவரோட அவரோட வீட்டை டெப்தி பண்ணி சேலுக்கு கொண்டு வரதா இருந்தாங்க. அதையும் நிறுத்திட்டாங்க. அதே ஒரு விவசாயியோ ஒரு ஸ்டூடெண்ட் லோனோ காசு கொடுக்கலன்னா
எப்படி நடத்துவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.